அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 தேர்வுக்கான கம்பைன்டு டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இந்த கம்பைன்ட் டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரையும் முழுக்க நியூ பேட்டர்ன் படி எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் லாஸ்ட் வீக் 6/12/2025 நடந்த மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே நாம் லாஸ்ட் வீக்கில் பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா முதல் 45 கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருப்பேங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த கம்பைன்டு டெஸ்ட் சீரிஸ் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் மாணவர்களுக்கு வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, இவர்களுக்காக பார்த்திங்கன்னா ஆன்லைன் மாணவர்களுக்காக மிக குறைந்த கட்டணத்தில், அதாவது 1000 ரூபீஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்திற்கான பயிற்சி கட்டணமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முழுக்க நியூ பேட்டர்ன் படி இந்த கேள்வித்தாள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. ஆஃப்லைன் மாணவர்களுக்கு 3000 ரூபீஸ் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல மிக முக்கியமாக பங்களிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூவாக இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 46வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 4 மட்டும்தான் தவறாக இருக்குது. ஸோ என்னென்னா, 2 மணல் திட்டுக்களிடையே தொட்டில் அமைப்பு போன்ற காணப்படும் கடற்கரை அகுதா கடற்கரைன்னு சொல்லியிருக்காங்க. அகுதா கடற்கரை கிடையாது. ஸோ இது மராரி கடற்கரை. 2 மணல் திட்டுக்களிடையே தொட்டில் போன்ற அமைப்புடைய கடற்கரை மராரி கடற்கரை. மராரி கடற்கரை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கும். அதே மற்ற 3 கூற்றும் சரியாக இருக்குது. நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீர் எங்கே இருக்குன்னா தனுஷ்கோடி கடற்கரை. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை எங்கே இருக்குன்னா வர்க்கலை கடற்கரை. பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டு கடற்கரை எதுனா தற்காலி கடற்கரை. இங்கே நீல ரத்தினத்தில் காணப்படும் கடல் நீர் எங்கே இருக்குது? தனுஷ்கோடி கடற்கரை ஃப்ரம் தமிழ்நாடு. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை பார்த்திங்கன்னா வர்க்கலை கடற்கரை கேரளா. பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டு கடற்கரை தற்காலி கடற்கரை ஃப்ரம் மகாராஷ்டிரா. 2 மணல் திட்டுக்களிடையே தொட்டில் அமைப்பு போன்று காணப்படுவது மராரி கடற்கரை ஃப்ரம் கேரளா. கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குன்றானது குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறதா அகுதா கடற்கரை. அகுதா கடற்கரை எங்கே இருக்குது? கோவாவில் உள்ளது. 2 அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலைகீழ் வடிவத்தில் அமையப்பெற்ற கடற்கரை எதுனா ஓம் கடற்கரை. ஓம் கடற்கரை எங்கே அமைந்துள்ளதுன்னா கர்நாடகா. நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பொறுத்தவரை முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய எல்லா கீஸுமே அந்த லெசன், அதாவது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பார்த்தோம்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் வீடியோவில் கவர் ஆகிடுங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்களுக்கு நிச்சயமாக 2026 அரசு பணி செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பாக இந்த டெஸ்ட் சீரிஸ் பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி 47, பொறுத்துக. மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது ஊட்டி. ஏரிக்காடுகள் பார்த்திங்கன்னா ஏற்காடு. 14 கொண்ட ஊசி வளைவுகளை கொண்டது ஏலகிரி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல். பச்சை மலை எங்கே இருக்குன்னா கோத்தகிரியில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, 5, 4, 3, 2, 1. ஏற்காடை ஏரிக்காடுன்னு சொல்லலாம், அல்லது ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லலாம். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் என்று அழைக்கப்படுகிறது. கொல்லிமலை பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும். 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து பகுதியாக உள்ளது. ஆனைமலை உயர் விளிம்பு பகுதிக்கு பெயர் பெற்றது. மேகமலை பார்த்திங்கன்னா உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி. ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஜவ்வாது மலை பார்த்திங்கன்னா இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 48, பொருந்தாதது எது? நீர்வீழ்ச்சிகள் அதனோடு தொடர்புடைய மாவட்டங்களில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டம் சரி. குரங்கு நீர்வீழ்ச்சி கோவை மாவட்டத்தில் இருக்குது. கிளியூர் நீர்வீழ்ச்சி தென்காசின்னு இருக்குது. கிளியூர் நீர்வீழ்ச்சி தென்காசி கிடையாது. இது கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைஞ்சிருக்கும். 3 தவறு. ஆகாய கங்கை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி, 3 மட்டும் தவறு. கிளியூர் நீர்வீழ்ச்சியை பொறுத்தவரையும் கிழக்கு தொடர்ச்சி மலையான சேர்வராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது.
குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. இது மருத்துவம் ஆரோக்கியத்திற்கு பெயர் பெற்ற நீர்வீழ்ச்சி குற்றால நீர்வீழ்ச்சி. ஆகாய கங்கை நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்ற இடத்தில் உருவாகியிருக்கும். சுருளி நீர்வீழ்ச்சி இதை நிலநீர் நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம் அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சின்னு சொல்லலாம். இந்த சுருளி நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 49. தமிழ்நாட்டில் டேஸ் சதவீதம் நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் 17.6%, 17.6% நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளது. கேள்வி 50. சரியான இணையை தேர்வு செய்க. வனவிலங்கு சரணாலயம் அதனோடு தொடர்புடைய மாவட்டங்கள். முண்டாந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. சரி. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரியானா கிடையாது. அப்போ இங்கே சரியான எண்ணெய் 1, 2, 3 சரி. இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோவையில் உள்ளன. களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலியில் உள்ளன. அடுத்து பறவைகள் சரணாலயங்கள் கூடுதல் பாயிண்டா. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டம். கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். நமக்கு சிலபஸில் ஜாகிரபி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா தேசிய பூங்காக்கள் சரணாலயங்கள் சமீபத்தில் அது தொடர்பாக தொடங்கப்பட்ட புதிய பூங்காக்கள் சரணாலயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில். இங்கே புக்கில் இருக்கிற எல்லா சரணாலயங்களும் தேசிய பூங்காக்களும் இடம்பெற்றிருக்கும். தேசிய பூங்காக்களை பொறுத்தவரையும் கிண்டி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா சென்னை டிஸ்ட்ரிக்ட். மன்னார் வளைகுடா கடற்பூங்கா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்திரா காந்தி தேசிய பூங்கா கோவை. முக்குர்த்தி தேசிய பூங்கா நீலகிரி. முதுமலை தேசிய பூங்கா நீலகிரி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 5 தேசிய பூங்காக்கள் உள்ளன. கேள்வி 51. தவறானதை தேர்வு செய்க. இங்கே தவறானது பார்த்திங்கன்னா பல வண்ண மணல்களை கொண்டது ராமேஸ்வரம் கடற்கரைன்னு தந்திருக்காங்க, தவறு. ஸோ பல வண்ண மணல்களை கொண்டது கன்னியாகுமரி கடற்கரை தான் பல வண்ண மணல்களை கொண்டது. அப்போ ராமேஸ்வர கடற்கரை அலையற்ற கடற்கரைக்கு ஃபேமஸாக இருக்கும். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. சிறிய மீன்பிடி கிராமம் என்று அழைக்கப்படுது கோவளம் கடற்கரை ஃப்ரம் காஞ்சிபுரம். 2வது மிக அழகிய நீண்ட கடற்கரை என்ற பெருமையுடையது மெரினா கடற்கரை ஃப்ரம் சென்னை. இரவும் பகலும் மனிதர்களால் நிறைந்த அழகான கடற்கரைக்கு எலியட் கடற்கரை ஃப்ரம் சென்னை. இது இல்லாமல் கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரைக்கு பெயர் பெற்றது மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரம். நீர் விளையாட்டு பொழுதுபோக்கிற்கான கடற்கரைனா சில்வர் கடற்கரை ஃப்ரம் கடலூர். அமைதியான மற்றும் ஆழமற்ற கடற்கரை எதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காட்டு கடற்கரை ஃப்ரம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். கேள்வி 52. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை தாங்க. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை தான் இந்தியாவிலேயே கட்டப்பட்ட முதல் கோட்டை ஆகும். கேள்வி 53. பொருந்தாதது இது. ஆளுநர் ஆவதற்கான தகுதியான வயது 35 சரி. முதலமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா 25 சரி. சட்ட மேலவைக்கு 30 வயது இருந்தால் சரி இருக்கும். இங்கே மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் ஆளுநர் தான். அதாவது இங்கே பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் இது முதல் 3 பார்த்தீங்கன்னா வயது தொடர்பாக வச்சுருப்பாங்க, இது பதவி தொடர்பாக வச்சுருக்காங்க. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி தான் வரும். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் ஆளுநர் பொருந்தாது. அப்போ மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யார்னா ஆளுநர் தான். கேள்வி 54. மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் யார் பெயரால் நடைபெறுகின்றன? ஸோ ஸ்டேட்டை பொறுத்தவரையும் எல்லா நிர்வாக நடவடிக்கைகளுமே ஆளுநர் பெயரால் தான் நடைபெறுகிறது. கேள்வி 55. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. கேள்வி 56. ஈரவை என்பதற்கு சரியான விளக்கம் என்ன? ஈரவைனா மேலவை மற்றும் கீழவை கொண்ட சட்டமன்றம். கேள்வி 57. கூற்று காரணம். கூற்று இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இங்கே கூற்றும் சரி, கூற்றிற்கான காரணமும் சரியானது. கேள்வி 58. மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது எது? மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுவது அச்சு ஊடகம். கேள்வி 59. அச்சு இயந்திரம் ஜோகனஸ் குட்டன்பர்க் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1453. அச்சு இயந்திரம் ஜோகனஸ் குட்டன்பர்க் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1453. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். கேள்வி 60. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. அகில இந்திய வானொலி 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அகில இந்திய வானொலி எப்போ தொடங்கினாங்கன்னா 1936 தொடங்கியிருப்பாங்க. சரி. 1954 ஆகாசவாணி வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பு செய்து வருகிறதா? எப்போ ஆகாசவாணியின் பெயர் மாற்றினாங்கன்னா 1956 பெயர் மாற்றியிருப்பாங்க அகில இந்திய வானொலியை. அப்போ இங்கே கூற்று 1 சரி 2 தவறு.
கேள்வி 61 மக்களாட்சி என்பது எந்த மொழிச்சொல்? மக்களாட்சி என்பது கிரேக்க மொழிச்சொல். கேள்வி 62 இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் தற்போது 28 மாநிலங்கள் உள்ளன, 8 யூனியன் பிரதேசங்கள். கேள்வி 63 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா 3மே சரிங்க. என்னன்றதை பார்க்கலாம். சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சரி. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. சரி. நம் தமிழ்நாட்டில் 1986ஆம் ஆண்டு சட்டமன்ற மேலவை கலைக்கப்பட்டது. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை எப்போ கலைச்சாங்கன்னா 1986 நவம்பர் 1ஆம் தேதி கலைச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கலைக்கப்பட்டது. கேள்வி 64 அரசாங்கம் எத்தனை பிரிவுகளை கொண்டது? அரசாங்கம் பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளை கொண்டது. கேள்வி 65 தவறான இணையை தேர்வு செய்க. மாநில அரசின் தலைவர் யாருன்னா முதல்வர் வருவாருன்னா கிடையாது. மாநில அரசின் தலைவர் ஆளுநர் தான் வருவார். ஆளுநர் நியமனம் யார் நியமிப்பாங்க? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பாங்களான்னா கிடையாது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஆளுநரை நியமிப்பார். 2வது குற்று தவறு. அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்று அழைக்கப்படுவது முதலமைச்சரா? கிடையாது. அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். இதில் ட்விஸ்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு ஆளுநருக்கான ஒரு திருத்தத்தை மேற்கொண்டிருப்பாங்க. சரி, பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு திருத்தத்தை மேற்கொண்டாங்க. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸை கேட்டால் பல்கலைக்கழகங்கள் வேந்தர் தற்போது யாராக இருப்பாங்கன்னா முதலமைச்சர்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது, அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கலாம். இங்கே பொதுவாக புத்தகத்தில் அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர்னா ஆளுநர் தான் வருவார். அதுக்கடுத்து மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவரை நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். இங்கே கேள்வி என்ன? தவறான இணையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 1, 2, 3 தவறு. கேள்வி 66 தமிழ்நாட்டில் டேஸ் பழங்கால கோவில்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் 33,000 பழங்கால கோவில்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் 33,000 பழங்கால கோவில்கள் உள்ளன. கேள்வி 67 சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் காரணி எது? சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் காரணி சேவை வசதி. அதே வெளியேற்று காரணி கௌரவம். கேள்வி 68 பிரிவு நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? பிரிவு நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி ஃப்ரம் கர்நாடகா. கேள்வி 69 தவறானது எது? இங்கே தவறானது ஆப்ஷன் ஏ ஐடிசி. ஐடிசிக்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டூர்ஸ் பை சார்ட்டர்னு தந்திருக்காங்க. தவறு. ஐடிசினா இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர். சரியான விரிவாக்கம் இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சார்ட்டர். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஐஏடிஏனா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஐஏடிஓ இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர்ஸ். டிஏஏஐ ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது இல்லாமல் கூடுதலாக டிடிஹெச்ஏனா தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். டிடிசினா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். கேள்வி 70 செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் எங்கு அமைந்துள்ளது? செயின்ட் பிரான்சிஸ் சேவியர்ஸ் தேவாலயம் கோவாவில் அமைந்துள்ளது. கேள்வி 71 சுற்றுலாவின் 3 முக்கிய கூற்றுகளில் தவறானது எது? சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளில் தவறானது போக்குவரத்து வராது. அதே ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, சேவை வசதி. இவை 3மே சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகள். சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகள்னாவே ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, சேவை வசதிகள். கேள்வி 72 நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் அனல் மின்சாரம். கேள்வி 73 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? 1 மைக்கா உற்பத்தி செய்வதில் சீனா உலக அளவில் முன்னிலை வகிக்கிறது. சரி. இந்தியாவின் 95% மைக்கானது ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் ஆகிய 3 மாநிலம் கிடைக்கிறது. சரி. உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடு அமெரிக்காவானா? அமெரிக்கா கிடையாது. சீனா தான் நிலக்கரி உற்பத்தி செய்யல முன்னணியில் இருக்குது. அப்போ இங்கே தவறானது 3 மட்டும் தவறு. கேள்வி 74 டேஸ் மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் கனிமங்களில் தவிர்க்க முடியாததில் இதுவும் ஒன்று. மைக்கா தான் பார்த்தீங்கன்னா மின்னணு மற்றும் மின்னணு தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் கனிமங்களில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளன. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது? பெட்ரோலியம். கேள்வி 76 9,500 டன் தங்க தாது இருப்பு உள்ளதுடன் உலக அளவில் தங்க இருப்பு அதிகமுள்ள முதன்மையான நாடு எது? உலகிலேயே தங்க இருப்பு முதன்மையாக உள்ள நாடு எதுனா ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா மட்டும் 9,500 டன் பார்த்திங்கன்னா தங்க இருப்பு தாது உள்ளன. கேள்வி 77
மராத்தியர்கள் ஆட்சியில் வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் டேஸ் ஒரு முறை ஏலம் விடப்பட்டன. மராத்தியர்களுடைய ஆட்சியில் வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை ஏலம் விடப்பட்டன. கேள்வி 78. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு முடிந்த ஆண்டு. மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு முடிந்த ஆண்டு 1761. மூன்றாம் பானிபட் போரோட மராத்தியர்களுடைய பேரரசு முடிஞ்சிருக்கும். கேள்வி 79. பேஷ்வாக்களில் காலவரிசைப்படி சரியான வரிசையை தேர்வு செய்க. ஸோ பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ், பாலாஜி. ஸோ பேஷ்வான்னு எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு பேஷ்வா பாலாஜி விஸ்வநாத், ரெண்டாவது பாஜிராவுடைய மகன் பாலாஜிராவ் வருவாங்க. ஸோ இங்கே சரியான வரிசை 1, 2, 3 சரி. அப்போ பாலாஜி விஸ்வநாத்துடைய ஆட்சி காலம் 1713 to 1720, பாஜிராவுடைய ஆட்சி காலம் 1720 to 1730, பாஜிராவுடைய காலம் 1740 to 1761. கேள்வி 80. டேஸ் இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மராத்திய தளபதி ரகுஜி பான்ஸ்லேயின் தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது 1745 முதல் 1751 இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு ஆண்டுமே மராத்திய தளபதியான ரகுஜி பான்ஸ்லே தலைமையில் கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்டு படையெடுப்புகள் நடத்தியிருப்பாங்க மராட்டியர்கள். கேள்வி 81. யாருடைய ஆட்சியில் நிலவரியானது 3 பங்கு விவசாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டு 2 பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஸோ நிலவரியை பொறுத்தவரையும் 3 பங்கு விவசாயத்துக்கு தந்திருப்பாங்க. அதே 2 பங்கு அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. யாருடைய ஆட்சியல்னா மராத்தியர்களுடைய ஆட்சியில். கேள்வி 82. சிவாஜிக்கு முடிசூட்டப்பட்ட ஆண்டு. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எந்த கோட்டையில் முடிசூட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் ரெய்கார் கோட்டையில் முடிசூட்டிருப்பாங்க 1674. கேள்வி 83. யாருடைய வழிகாட்டுதலின்படி சிவாஜி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்லவும் ஒத்துக்கொண்டார்? யாருடைய வழிகாட்டுதலின்படி சிவாஜி பார்த்திங்கன்னா ஆக்ராவினுடைய முகலாய அரசவைக்கு செல்ல ஒத்துக்கொண்டு இருப்பார்னா ராஜா ஜெய்சிங் வழிகாட்டுதலின்படி. கேள்வி 84. லால் குயிலா என்று அழைக்கப்படுது எது? லால் குயிலா என்று அழைக்கப்படுது டெல்லி செங்கோட்டை தாங்க. டெல்லி செங்கோட்டையை கட்டது யாருன்னா ஷாஜகான் தான் கட்டியிருப்பார். கேள்வி 85. பிரெஞ்சுக்காரர்கள் தங்களின் முதன்மை வணிக மையத்தை எங்கே நிறுவியிருப்பாங்க? பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய முதன்மை வணிக மையனாவே பாண்டிச்சேரியில் தான் நிறுவியிருப்பாங்க. கேள்வி 86. பொறுத்துக. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. சௌசா போர் 1539, கன்னௌஜ் போர் 1540, இரண்டாம் பானிபட் போர் 1556, எல்டிகாட் போர் 1576, கன்வா போர் 1527. இப்போ இங்கே சரியானுடைய ஆப்ஷன் ஏ. இது இல்லாமல் சந்தேரி போர் 1528 ஆண்டு நடைபெற்றது. கோக்ரா போர் 1529. ஸோ சௌசா 1535, கன்னௌஜ் 1540, இரண்டாம் பானிபட் போர் 1556, எல்டிகாட் போர் 1576, கன்வா போர் 1527, சந்தேரி போர் 1528, கோக்ரா போர் 1529. கேள்வி 87. தவறான இணையை தேர்வு செய்க. வசிரி அசாரப்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் சரி. கொத்தவால்னா நகர குற்றவியல் நடுவர், காவல்துறை தலைவர்னு சொல்லலாம். சதாரி ஜகான் என்பது தலைமை தளபதியை குறிக்கும். வக்கீல் உஸ் சுல்தானானா நிதியமைச்சரானா கிடையாது. வக்கீல் உஸ் சுல்தானானா அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர் அரசருக்கு அடுத்த நிலையில் உள்ள துணை அதிகாரியாக செயல்பட்டவர் தான் வக்கீல் உஸ் சல்தானா. அமீரி ஜூம்லானா நிதியமைச்சரை குறிக்கும். கேள்வி 88. சரியான இணையை தேர்வு செய்க. ஆமுக்த மாலைக்த என்ற நூலை எழுதிருந்து கிருஷ்ணதேவராயர் சரி. பாண்டுரங்க மகாத்மியம் என்ற நூலை எழுதிருந்து தெனாலி ராமகிருஷ்ணன் சரி. ஜாம்பவதி கல்யாணத்தை எழுதிருந்து ஸ்ரீநாதரானா ஸ்ரீநாதர் கிடையாது. ஸோ சரியான இணை 1, 2 சரி. ஸோ ஆமுக்த மாலைக்த நூலை எழுதிருந்து கிருஷ்ணதேவராயர், பாண்டுரங்க மகாத்மியம் என்ற நூலை எழுதிருந்து தெனாலி ராமகிருஷ்ணன், ஜாம்பவதி கல்யாணம் என்ற நூலை எழுதிருந்து யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை ஜாம்பவதி கல்யாணம் பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போங்க வீடியோஸில். ஸோ யாருன்றதை மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இங்கே சரியான 1, 2 சரி. கேள்வி 89. ராட்சச தங்கடி என்று அழைக்கப்படும் போர் எது? தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எப்பன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 90. விஜயநகர அரசு வம்சங்களில் சரியான காலமுறையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. விஜயநகர அரசுனா ஃபஸ்ட்டு சங்கம வம்சம், 2 சாளுவ வம்சம், 3 துளுவ வம்சம், 4 ஆரவீடு வம்சம். சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. அப்போ இங்கே சரியானது 1, 4, 2, 3. ஸோ விஜயநகர அரசுகளை பொறுத்தவரை 4 வம்சங்கள் விஜயநகர ஆட்சி புரிஞ்சிருக்கும். சங்கம வம்சம் 1336 1485. 2 சாளுவ வம்சம். சாளுவ வம்சம் ஆட்சி காலம் 1485 to 1505. 3 துளுவ வம்சம். துளுவ வம்சம் 1505 to 1570. ஆரவீடு வம்சம் 1570 to 1646. கேள்வி 91.
ஸோ இந்த 91லேருந்து 100 வரை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக, அதாவது இப்போ டிஎன்பிசியில் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஐடி எக்ஸாம், அதிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு 10 கேள்விகளை இதில் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் டேஸ் ஆவார். ஸோ நிதி ஆயோக்கை பொறுத்தவரையும் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. டிஎன்பிசி எக்ஸாமை பொறுத்தவரையும் நிதி ஆயோக்கு தற்போதைய ப்ரெசன்ட் என்ன, தற்போதைய துணைத் தலைவர் யாருன்றது வரை கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. நிதி ஆயோக் எப்போ தொடங்கினாங்கன்னா 2015 ஜனவரியில் தொடங்கியிருப்பாங்க. திட்டக்குழுக்கு மாற்றாக ஏற்படுத்தப்பட்டதான் நிதி ஆயோக். நேஷனல் இன்ஸ்டிடியூட் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்பதன் விரிவாக்கம் தான் நிதி. கேள்வி 92, தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் அதன் நோக்கம். இங்கே மத்திய அரசினுடைய திட்டங்கள்லேருந்து இந்த டிப்ளமோ ஐடி எக்ஸாமில் மட்டும் 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. தீனதயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 25, 2014. இது எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னா வேலை வாய்ப்பிற்கான பயிற்சி திட்டம். அவன் கேள்வியை எப்படி கேட்டு வச்சுருக்கா பாருங்கள். இப்போ ப்ரெசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின் தான். தீனதயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு டைரெக்டாக கேட்கல, அதை கேட்டுட்டு அதன் நோக்கம் கேட்டிருக்கான். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது சரின்னு கேட்டிருக்கான். 2 மற்றும் 4 சரி. கேள்வி 93, பொறுத்துக. நிரந்தர நில உடைமை அறிமுகம் எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா நிரந்தர நில உடைமை அறிமுகம் பெங்கால் மற்றும் பீகாரில். மகள்வாரி நில உடை அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்து பகுதி பஞ்சாப். மகள்வாரி நில உடைமை வந்து மத்திய இந்து பகுதியில் பஞ்சாப். இது 8th புக்கில் 8th ஹிஸ்ட்ரி சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கும். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். 91லேருந்து 100 வரை இருக்கக்கூடியது ரீசெண்டாக இப்போ அட் ப்ரெசண்டில் கேட்ட கேள்விகள் தான். ஜமீன்தாரி நில உடைமை வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி நில உடைமை வந்து ஒடிசாவில் தொடங்கியிருப்பாங்க. ரைத்தவாரி தான் நம்ம நில உடைமை வந்து மெட்ராஸ் பம்பாயில் தொடங்கியிருப்பாங்க. இப்போ இங்கே சரியானது வந்து பார்த்திங்கன்னா 2, 3, 4, 1 ஆப்ஷன் இங்கே தவறாக தந்திருக்காங்க. ஸோ டிஎன்பிசி கொஸ்டின்ஸு சம்டைம்ஸ் வந்து கீ வந்து மாற்றியும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். நிரந்தர நில உடைமை முறை அறிமுகம் எங்கே அறிமுகப்படுத்தினாங்கன்னா பெங்கால் பீகார்லேயும், மகள்வாரி நில உடைமை மத்திய இந்திய பகுதி பஞ்சாப்லேயும், ஜமீன்தாரி நில உடைமை ஒடிசாவிலையும், ரைத்துவாரி நில உடைமை வந்து மெட்ராஸ் பம்பாய். ரைத்துவாரி நில உடைமை மெட்ராஸ் பம்பாய். இங்கே சரியானது 2, 3, 4, 1. கேள்வி 94, டேஸ் அமைப்பு மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. தேசிய ஊரக நல அமைப்பு 2005. தேசிய ஊரக நல அமைப்பு 2005 மகப்பேறு மற்றும் குழந்தை நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறது. இந்த லாஸ்ட்டாக நடத்தின டிஎன்பிசி தேர்வு நடத்தின டிப்ளமோ ஐடிஐ எக்ஸாமில் பொறுத்தவரை டிஎன்பிசிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து 3 கேள்விகள் கேட்டிருப்பாங்க. ஸோ மத்திய அரசினுடைய திட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேள்வி 95, இந்தியாவில் ஏற்றுமதி மூலம் கீழ்கண்ட எந்த தொழில்துறையிலிருந்து அந்நிய செலாவணி அதிகம் கிடைத்துள்ளது. இந்தியாவில் ஏற்றுமதி செய்வதன் மூலமாக கீழ்கண்ட எந்த தொழில்துறையிலிருந்து அந்நிய செலாவணி அதிகமாக கிடைச்சிருக்குன்னா துணியிலிருந்து. கேள்வி 96, ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலமாக சுத்தமான போதுமான குடிநீர் வழங்க திட்டம்னா ஜல் ஜீவன் மிஷன். கேள்வி 97, தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டுள்ளது. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் நிலையான வளர்ச்சிக்கு இலக்கு 3 நோக்கமாக கொண்டுள்ளது. கேள்வி 98, கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலை போர்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தீரன் சின்னமலையை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தீரன் சின்னமலை எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். போர்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இவர் என்னென்ன போரில் பங்கேற்றாருன்றது நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். 1, 1801ஆம் ஆண்டு காவேரி கரையில் நடைபெற்ற போரும், 1802 நடந்த ஓடாநிலையில் நடந்த போரில் பங்கேற்றிருப்பார். 3, 1806 நடந்த அரச்சலூர் போர் இவர் வருவார்னா வரமாட்டார். அப்போது தீரன் சின்னமலை எந்தெந்த போரில் பங்கேற்றிருப்பார்னா காவேரி கரையில் நடைபெற்ற போர் 1801, ஓடா நிலையில் நடந்த போர் 1802. இங்கே சரியானது 1 மற்றும் 2. கேள்வி 99, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியர் யார். ஜார்ஜ் ஜோசப். கேள்வி 100, பொருளென்னும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. குறளை கொடுத்துட்டு அதில் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று, பொருள் செல்வத்தை பொய்யா விளக்கு என்கிறார். காரணம், பொருள் எல்லாவதையும் இந்த உலகம் வாழ வைக்கிறது. பொருளென்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று. கூற்று என்னன்னா, பொருள் செல்வத்தை வள்ளுவர் பொய்யா விளக்கு என்று அழைக்கிறார்.
பொருள் இல்லாதவரையும் இந்த உலகம் வாழ வைக்கிறது. ஸோ பொருள் இருக்கிறவங்களை மட்டுமே இந்த உலகம் வாழ வைக்கவில்லை, பொருள் இல்லாதவரையும் இந்த உலகம் வாழ வைக்கிறது என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பார். அப்போ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2026ஆம் ஆண்டுக்கான கம்பைன்டு டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் 10லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்சில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க 8110539331 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.